வீடியோ பாஸ் பண்ணி கொஸ்டின் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதே கொஸ்டின்ல மோல் ஃபிராக்ஷன் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ மொலாலிட்டி பார்க்க போறோம். ஸோ மொலாலிட்டி பார்க்கணும்னா முதல்ல என்னென்னலாம் நமக்கு தேவை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி பாருங்க, 10 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன், இதுதான் கொடுத்துருக்காங்க 10%. இப்போ அதுல எக்ஸாக்டா வந்து நம்ம வாட்டர் சால்வெண்ட்டுடைய மாஸ் 90 கிராம். ஓகே, அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 180 கிராம். இது ரெண்டையும் நம்ம செப்பரேட்டடா முதல்ல எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறமா மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் 10/180. எஸ், அஃப்கோர்ஸ் வி கெட் 0.0555 சம்திங் மோல்ஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நீ கன்வெர்ட் பண்ணா 90 கிராம் இருக்கா சால்வெண்ட், இந்த 90 கிராம நான் வந்து கேஜி கன்வெர்ட் பண்ணா டிவைட் பை 1000. ஸோ புள்ளி இப்போ எங்க 1000ல மல்டிப்ளை பண்றீங்கன்னா புள்ளி வந்து உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் போகும். அதே டிவைட் பண்றீங்கன்னா புள்ளி வந்து உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட் வரணும். இப்போ நீங்க ரைட்ல இருந்து லெஃப்ட் அப்படியே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா யூ கெட் 0.09 கேஜி. இப்போ டைரக்டா ஃபார்முலா என்ன சார்? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை கேஜி ஆஃப் சால்வெண்ட். கேஜி ஆஃப் சால்வெண்ட். இப்போ இதுல வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ற 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டு சைடும் 100ஆல மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ண உடனே 0 மல்டிப்ளை பண்ணா 0 எங்கிட்டு நகரும்? புள்ளி எங்கிட்டு நகரும்? உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல புள்ளி நகருமா? அஃப்கோர்ஸ். அப்போ வி கெட் 5.56 டிவைட் பை 9. ஸோ அப்படியே அந்த வைல அந்த 9 போகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு டெசிமல் ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுனால நம்ம என்ன பண்ணோம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். வேல்யூ வந்து 1 விட கம்மி தான். அப்போ நமக்கு அதுலேயே வந்து 1-2 ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஃபர்தரா நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்க சைட்ல எழுதி வச்சிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. 0.617. தட்ஸ் இட்.